Hi, good morning, friends. I am Senthil News Star. Today cooking vlog தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பொரியல் தான் பண்ண போகிறேன். ஏன்னா இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தா ரசம் சாதம் சாப்பிட்லான்னு ஒரு மைண்டு தோணுச்சு. அந்த ரசத்துக்காக தான் ரசம் சாதத்துக்காக தான் இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு உளுந்து கடலைப்பருப்பு ஆனியனு நெக்ஸ்ட்டு கார்லிக்லாம் போட்டு கொஞ்சம் வதங்கின உடனே பாருங்கள் டொமேட்டோ போடுறேன். இது ரொம்ப பிக் சைஸ் டொமேட்டோ, அதனால் ஒரு ஆஃப் தான் சேர்த்துருக்குறேன். எல்லாம் காய் பொரியல் எல்லா காயிலையும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க, ஒரு வீட்டில் ஒரு மாதிரி. நம்ம மைண்டு என்ன சொல்லுதோ அப்படி தான் நம்ம இதை சமைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் கேரட்டு பச்சை மிளகா, இங்கே பாருங்கள் இது பூசணிக்காய் அப்படியே பிஞ்சு இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காய் இதில் கொட்டுற சேர்த்துக்கலாம். அனல் கம்மியாக தான் வச்சுக்கிறேன், அவ்வளோ சூடு வருது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் எடுக்கிறேன் இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும் உங்களுக்கு. இது என்னதான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி பண்ணாலும் ஓடுது. ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தான் பண்ணணும் பார்க்குறோம். யாருடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த உதவியும் இல்லாமல் நம்மளே சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு கெத்து தான் வேணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, அப்படியே சிம்மில் வச்சு விட்டால் காய் நல்லா வெந்துடும். அனல் அதிகமாக வச்சா தீஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சிம்மில் தான் வச்சு விட்ருக்குறேன். இதில் கொஞ்சம் இது வெந்த பிறகு தான் அதில் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுருக்கு. ஆனால் நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி போடலான் இருக்கேன். ரெட் சில்லி தனியா பவுடர்லாம் சேர்த்து அது கொஞ்சம் வெந்த பிறகு அதில் 2 முட்டையை விட்ட உடனே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொரியல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முட்டையை போட்டிருக்கேன். அந்த ஒரு முட்டையை போட்டு நல்லா கிண்டி விட்ட உடனே பாருங்கள் நல்லா இருக்கா, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ஒரு ரச சாதத்துக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே ரைஸில் போட்டு சாப்பிட்றோம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பாருங்கள், எல்லா வெஜிடபிளும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தான் இருக்குது. எந்த ஒரு மாடல் நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் எதை வேணால் போட்டு எப்படி வேணால் குக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு தனி ஒரு டேஸ்ட் வந்துடும் லாஸ்ட்டில். ஓகேவா, பாருங்கள் ரைஸ் போட்டிருக்கேன். நான் அனல் சிம்மில் வச்சு விட்ருக்கேன். பாருங்கள் அதிகமாக தெரியுதா, சிம்மில் வச்சு விட்டால் தான் கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் வெளியே மேலே வரும். பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். என்னடா இது எப்படி பண்ணாலும் வளைஞ்சு ஓடுது.
வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரிலாம் யாரும் சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு எந்த வெஜிடபிள் இருந்தாலும் மிஸ் பண்ணி பொரியல் பண்ணுறீங்கள, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செந்தில் நியூஸ் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ டுமாரோ. பாய்.